ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பை மோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலமா நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. மற்ற ஆப்பை விட நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சட்னி செய்ய போகிறோம். முள்ளங்கி இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, தேங்காய் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். 2-3 பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. நான் டேரெக்டாக அதிலே உரித்து போட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இதில் வரமிளகாய் கொஞ்சம் தீர மாதிரி இருந்ததுனால நான் தனியாக எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். மற்றதெல்லாம் மட்டும் நம்ம அப்படியே வதக்கிடலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வதக்குனிங்கன்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளியும் நல்லா வதங்கும். நல்லா எல்லாம் ஒன்றா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா துழவிடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூட்லேயே அது நல்லா வதங்கிடும். அதனால் இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 செகண்டில் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட்டுடலாம். அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியை போட்டுக்கலாம். முள்ளங்கி இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வதக்கி வச்சுக்கணும். நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.